இனிமேதான் நல்ல யோகமே வருது ஆரம்பிக்குது. ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருங்க. கொஞ்சம் காசு பணத்தை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாருங்க. ஓப்பனா சொல்றாங்க. 7ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல குரு, உங்க ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்து பாக்கியஸ்தானங்கிறது 9ஆம் இடம், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம், நல்ல யோகங்கள். அங்கே கேது பகவான் இருக்காரு. சொல்லுவாங்கல்ல, கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது, கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது சொல்லுவாங்களா பழமொழி. அந்த இடத்துல கேது. 9ஆம் இடங்கிறது எப்போதுமே நல்ல ஸ்தானம். அப்ப தனுசு ராசியில பிறந்தா நல்ல குணங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதிகமா சொல்லலாம். அந்த ராசியில பிறந்தாங்க சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்காது, வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காது, நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருங்கிற அமைப்பு கண்டிப்பா 100% இருக்கு. பாத்துக்குங்க, எந்த ஒரு கெட்டதும் நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அமைப்பு அப்படி இருக்குது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026 இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய லெவலுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு, கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026 அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவானும் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள், திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்துக்கு 9வது ராசி தனுசு ராசி. எப்போதுமே சரி, 9ஆம் இடங்கிறது எப்போதுமே நல்ல ஸ்தானம். அப்ப தனுசு ராசியில பிறந்தா நல்ல குணங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதிகமா சொல்லலாம். அந்த ராசியில பிறந்துட்டாங்க எப்படி ஒரு குறி வச்சு இறங்கிட்டு அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. தனுசு ராசியார் கேட்டு பாருங்க. எப்படி ஒரு குறி வச்சு இறங்கிட்டா அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க தனுசு ராசியார. தன்னம்பிக்கையான குணம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்னம்பிக்கையான குணம், தைரியமான குணம். எப்படி தன்னம்பிக்கையான குணம், தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் எல்லாமே தனுசு ராசிக்கிட்ட நம்ம நிறைய சொல்லலாம். குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி தான் சிந்தனை ஓடும். குடும்ப பொறுப்பு எடுத்து எல்லாமே எதிர்கொண்டு பார்க்கக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் தனுசு ராசிக்கிட்ட. என்ன பிடிவாத குணம், ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய குணம் எப்போதுமே இருக்கும். நம்ம யார்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு 10 பேருக்கு புத்தி சொல்றாப்புல அவருடைய பழக்க வழக்கம் இருக்குங்க. இதாங்க தனுசு. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த 2026 நல்லதா கெட்டதா? 100% நல்லது மட்டும்தான் நடக்கணும். நல்லதை நினைப்போம், கண்டிப்பா நல்லது உங்க பக்கம் தேடி வரும். ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு பக்காவா இருக்கு இந்த வருஷத்துல. இந்த வருஷத்துல நிறைய அதிசயமும் இருக்கு. அதனாலதான் நல்லது நடக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். காரணம் இல்லாம நான் சொல்ல கிடையாது. அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா மட்டும் போதும், மீது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் தனுசு ராசியை பொறுத்தவரை. ஏன்னா உங்க ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது. அப்ப எந்த கிரகம் கெட்ட இடத்துல இல்ல பாத்தீங்களா? எப்படி எந்த கிரகமே கெட்ட இடத்துல இல்ல. கேந்திர யோகத்துல சனி பகவான் 4ஆம் இடத்துல. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 1. அடுத்து பாருங்க, முயற்சியில ராகு 3ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல குரு, உங்க ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்து பாக்கியஸ்தானங்கிறது 9ஆம் இடம், நமக்கு கிடைக்கக்கூடிய
நல்ல ஒரு விஷயம், நல்ல யோகங்கள். அங்கே கேது பகவான் இருக்காரு. சொல்லுவாங்கல்ல, கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது, கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது சொல்லுவாங்களா பழமொழி. அந்த இடத்துல கேது. அப்ப இந்த 2026 பொறுத்தவரை பாருங்க, உங்களுக்கு கிரக அமைப்புகள் எதுவுமே கெட்டது நடக்காது. எப்படி பார்த்தாலும் ஒரு சிலருக்கு அப்புறம் குரு வந்து உச்சமாயிடுவார், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அப்ப நல்ல டைம், நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. உங்க ஜாதக திசாபதி மாறி இருந்தா மட்டும்தான் இங்க கெட்டது நடந்திருக்கு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள 9 நவகிரக கொள்கைங்கிறதுல எந்த கிரகம் யோகமான கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த 4 கிரகத்தை மெயினா நீங்க பாத்துக்க சொல்றேன். எப்போதுமே சரி, நம்ம வருஷ பலனுக்கு போயிட்டாவே இந்த 4 கிரகத்தை மையமா வச்சு பாத்துடணும். ஏன்னா இந்த 4 கிரகம் மட்டும் தான் அதிக நாட்கள் பயணிக்கும், வேற எந்த கிரகமும் பயணிக்காது கோச்சார கிரகத்துல. அப்ப அந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா போதும். குரு, சனி, ராகு, கேது இது நல்லா இருந்தா மட்டும் போதும். வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா குரு தான் காசு பணம் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி. உங்க மதிப்பு மரியாதை உங்களுடைய ஒழுக்க எல்லாமே குரு தான் முடிவு பண்ணுவார். நம்ம ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தா தோஷம் நீங்கிரும். 1 சனி பவன் தொழிலுக்கு அதிபதி. மக்கள் தொடர்பு, ஒரு நல்ல 24 உழைக்க வேணும், திறமை வேணும்னா சனிபவன் வேணும். நம்ம ஆயுளுக்கு சனிபவன் வேணும். ராகுனா ஒரு பெரிய அளவுக்கு உலகம் தெரியற அளவுக்கு பேசப்படணும்னா ராகு வேணும். பிரம்மாண்டமான வேலை இல்லாமலாம் பார்க்கணும் ராகு வேணும். கெமிக்கல், ரசாயனம் எல்லாமே ராகுக்கு இதுதானே. அப்ப இந்த கிரகம் மெயினான ஒரு கிரகம். அதனாலதான் இதை மெயினா நீங்க பாத்துக்கணும்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா கடைசி இந்த வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். 2026 நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன பலன் கொடுக்கணும்னு பார்ப்போம். பொதுவாக பாருங்க, இனிமேதான் உங்களுக்கு நல்ல யோகமே வருது. எப்படி இனிமேதான் நல்ல யோகமே வருது, ஆரம்பிக்குது. ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. கொஞ்சம் காசு பணத்தை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாருங்க. ஓப்பனா சொல்றேங்க. பொருளாதார வருமானம் ரொம்ப சிரமப்பட்டது யாருன்னா தனுசு ராசி. வழக்க பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. நான் சொல்றது நிறைய பேர் இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் 2 மாசம் கண்டிப்பா மருத்துவ செலவுக்கு நிறைய செலவுகள் கண்டிப்பா நண்பர்களும் கூட்டாளியோ பழக்க வழக்கமா திருமணத்தோடய கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தரங்களை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும். கண்டிப்பா வேலை இல்லாம வீட்டுல நிறைய இருப்பீங்க. வெளிநாட்டு வேலை பார்க்க சொல்றேன். வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்குற அனைவருக்கும் ஒரு தடங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களும் சொல்றேன், படிப்புகளை தடையா இருந்திருக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை இல்லாம கண்டிப்பா இருக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கும். குழந்தையில ஒரு தாமதமாகி கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். பாத்துக்கோங்க. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேசா ஏதாச்சும் ஒரு தடைகளை இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ஒரு 4 மாசமா நீங்க சந்திச்சு கிரக அமைப்பு சரியில்லாவிட்டால் இனிமேதான் நல்ல ஒரு யோகமே உங்களுக்கு வருது. இன்னும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு லெவலே வேற. கொஞ்சம் மார்ச் மாசம் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா இப்ப ஜனவரி மாசம் பிறந்த உடனே வேலை கிடைக்கும். இப்படி ஜனவரி மாசம் பிறந்த உடனே வேலை உத்தியோகம் உங்களுக்கு அனுகூலமா வரணும். ஏன் வரணும்? சனிபவன் நல்லா இருந்தா பண்ணா அவர் 6ஆம் இடத்த 3ஆம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குற. அப்ப வேலை உத்தியோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. கடன், எதிரி எதுவுமே இருக்காது. லோன் எங்கே கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது. அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும், அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும், எந்த சொத்து ஒரு வழக்கு இருந்தாலும் அந்த வழக்குகளை எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யும். சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்காது, வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருங்கிற அமைப்பு கண்டிப்பா 100% இருக்கு. பாத்துக்குங்க. எந்த ஒரு கெட்டதும் நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அமைப்பு அப்படி இருக்குது. ஜாதகம் தசாபதி நல்லா இருந்தா மட்டும் சொந்தமா தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு தரங்களும் வராது. தொழில எந்த ஒரு தரங்களும் இனிமே வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. புதுசா தொழில் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் சொல்றேன். சனி பவன் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறதுனால தொழில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. கமிஷனியாவா இருக்கட்டும், இரும்பு சார்ந்த தொழிலா இருக்கட்டும், எந்த தொழிலா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த வருஷத்துல 2026 அதிகமா திருமணம் பண்ணக்கூடிய ஒரே ராசி யார் தெரியுமா? தனுசு ராசியாராதான். திருமணம், குழந்தை அதிகமா எடுக்கக்கூடிய ராசி தனுசு ராசியா இருக்கும். அரசியல்ல பயங்கரமா ஒரு பெரிய அளவுக்கு போறது நீங்களா இருக்கும். அரசாங்க வேலை அதிகமா வாங்கக்கூடிய வேலையில நீங்க தான் அதிகமா இருப்பீங்க. சனிபான் பாக்குற கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இங்க லோக்கல்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், பயங்கரமான ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். பாத்துக்கு வெளியூர், உள்நாடு எங்க வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டேன், என்னால பார்க்க முடியல, கண்டிப்பா அதுக்கான அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். வண்டி, வாகனம், காரு, பங்களா இதெல்லாமே வாங்கலாம், கண்டிப்பா வாங்கணும். அர்த்தாஷ்டம சனி தான் வாங்கிதான் ஆகணும். இதான் அமைப்பு. பாத்துக்கணும். நல்ல நேரம் நெருங்கி வருது. இடம், பூமி, வண்டி, வாகன, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். தாய் தந்தையோட ஒரு ஒற்றுமை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கெடுத்துருவாரு. இதுல எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் வராது. லாபம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், வட்டி தொழில் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக் வேலை பார்க்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு. பாத்துங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகம். நிறைய பேருக்கு அடிச்சுங்க. 11ஆம் இடத்தை நேராக குரு பகவான் பாக்குறாருங்க. அதுல கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்குங்க. லாட்ரி யோகம் வழக்குல நீங்க நிறைய ஜெயிப்பீங்க பாருங்க.
கண்டிப்பா மாற்றம் வரும். திருமணத்திலயும் நிறைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும். நல்ல ஒரு அமைப்பில் 2026 நல்லா இருக்கு. ஜாதகத்துல தசாபதி மட்டும் நல்லா இருந்தா மட்டும் நீங்க பாத்துக்கணும். எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாத்துக்கணும். 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். கண்டிப்பா ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் உங்களுக்கு சாதகமா வரும். இந்த 2026 கிரக அமைப்பு நல்லா இருந்தால். இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்களே நட்சத்திரம் பிறந்துட்டாவே. பயனா என்னன்னு தெரியாது. தனிமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்குங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா எதுக்குமே நீங்க சொல்லிக் கொடுங்க. நான் பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே. இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு மாற்றம் வருது. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் பயங்கரமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். லைஃப்ல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. வேலையோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, தொழிலோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அரசியல், அரசாங்க சார்ந்த விஷயம், கெமிக்கல் துறை, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டது யாரும் அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இட பிரச்சனையோ, பூமி பிரச்சனையோ, வண்டி வாகன செலவு, வரைய செலவு நிறைய குடும்பத்துல பாத்துட்டீங்க. இனிமே இருக்காது பாத்துங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்து மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா வருது. தடைகள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும். எது எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப ஒரு கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள். நட்சத்திரம் பிறந்துட்டாவே ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை இந்த புராண நட்சத்திரம் ரொம்ப இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா புராண நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவை கொடுத்துட்டாரு. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை எல்லாமே நிறைய பார்த்தது யாருன்னா நீங்க தாங்க. கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, வழக்கு பிரச்சனையோ, தடை பிரச்சனையோ, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் நிறைய தடங்களை பார்த்துட்டாங்க இந்த புராண நட்சத்திரம். இனிமேதான் லைஃப்ல நல்ல ஒரு மாற்றமே வரும். வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு. இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் கண்டிப்பா உண்டு. நான் சொல்றது இந்த புராண நட்சத்திரம். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்புல இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராட நட்சத்திரம் நீதி, நேர்மை, ஒழுக்கம், திறமையா இருக்கணும், டேலண்டா இருக்கணும் எல்லாமே இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. பயங்கரமான ஒரு அறிவான குணம் கண்டிப்பா இந்த உத்திராட நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும். இனிமேதான் லைஃப்ல சூப்பரா ஒரு மாற்றம் வருது. அரசாங்க வேலை, அரசியல், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா மருத்துவ செலவு, வரைய செலவு, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை நிறைய பார்த்துட்டாங்க இந்த உத்திராடத்துல. நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கிடையாது. நிறைய ஒரு மந்த மரத்தம். ரீசெண்டா இப்பதான் ஒரு 2-3 மாசமா ரொம்ப புளிஞ்சு விட்டாரு. உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே நல்ல ஒரு அனுகூலமா இல்லை. நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த 2020 உத்திராடத்துல பிறந்தவங்க தான். இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே வருது. படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர், வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், வண்டி, வாகனம், பூமி வாங்கக்கூடிய எல்லாமே பர்ஃபெக்டா அமைது பாருங்க இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். அரசியல், அரசாங்க சந்தோஷம் நல்லா இருக்கும். தொழில், உத்தியோகம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய 2026 தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.